ஹாப்பி ஈவினிங் டு யூ ஆல். லைஃப் பேரபிள்ஸ் வழங்கும் இந்த விளக்க பகிர்வுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நம்மள் பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. மத்தவங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடிப்போய் உதவி செய்வோம், அவங்களுக்காக எப்பவும் தயாராவே இருப்போம். ஆனா உங்களுக்காக நீங்க எப்போ கடைசியா நேரத்தை ஒதுக்குனீங்க? இந்த சோர்வான யதார்த்தத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம உங்களுக்காக, ஆமாங்க உங்களுக்காக மட்டுமே நீங்க கடைசியா நேரத்தை ஒதுக்குன அந்த நிமிஷம் எது? அதை அப்படியே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு லைஃப் கோச்சா நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புறேன். நாம எல்லாரும் ஒரு தப்பான மனநிலைக்குள்ள சிக்கி கிடக்கிறோம். எப்ப பாரு பிஸியா இருந்தா நாம ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம். உடம்புக்கு தேவையான ஓய்வு எடுத்தா அது சோம்பேறித்தனம் நினைக்கிறோம். நமக்காக நாம நேரம் ஒதுக்குனா அதை சுயநலம்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. இதுதான் நம்முடைய அடிப்படை உண்மை. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இன்னும் ஒரு மிஷன் கிடையாது. ஒரு காலியான பாத்திரத்திலிருந்து எப்படி மத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் இதுவும். முதல்ல உங்களை நீங்க முழுசா நிரப்பிக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த உலகத்துக்கு எதையாவது கொடுக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாஜிக். இதெல்லாம் ஏதோ இப்ப வந்த மாடர்ன் அட்வைஸ் நினைச்சிடாதீங்க. இது இஸ்லாத்துல மிக தெளிவா சொல்லப்பட்ட ஒரு புனிதமான கடமை. சஹீஹ் புகாரில நபி ஸல்லல்லாஹு அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உன் உடலுக்கும் உன் மீது உரிமை இருக்கு, உன் கண்களுக்கும் உரிமை இருக்கு, உன் இறைவனுக்கும் உரிமை இருக்கு, உன் குடும்பத்துக்கும் உரிமை இருக்கு. எல்லாத்துக்கும் அதற்கான உரிமையை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்காக நேரம் ஒதுக்கும்போது பல பேருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா? அதை தவிர்க்கணும்னு தான் இன்றைய இஸ்லாமிய உளவியல் நிபுணர்களும் சொல்றாங்க. ஏன்னா இஸ்லாம் உங்களுக்கான உரிமையை உங்களுக்கே கொடுக்க சொல்லுது. இதுக்கு மிக சிறந்த முன்னுதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். உலகத்திலேயே ரொம்ப பிஸியான ஒரு மனிதர்னா அது அவங்க தான். ஆனாலும் ஹிரா குகைக்குள்ள தனிமையில போய் அல்லாஹ்வோட பேசி தன்னோட ஆத்மாவை அவங்க நிரப்பிக்கிட்டாங்க. அப்படி தங்களை அமைதியால நிரப்பிக்கிட்டதால தான் அவங்களால இந்த உலகத்துக்கே அந்த ஒளிய முழுமையா கொடுக்க முடிஞ்சுது. இப்போ உள்ள மாடர்ன் பேர்ன் அவுட் சைக்காலஜி, அதாவது நவீன உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு நீங்களே ரெஸ்ட் கொடுக்காம தொடர்ந்து மத்தவங்களுக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை கம்பேஷன் ஃபேட்டிக் அப்படின்ற ஒரு டேஞ்சரான இரக்கச்சோர்வு நிலைக்கு கொண்டு போயிடும். உங்க உணர்வுகள்லாம் அப்படியே மரத்து போய் யாருக்குமே எதையுமே கொடுக்க கூடாதுன்ற ஒரு சோர்வான நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இது மட்டும் இல்ல, டாக்டர் கிறிஸ்டின் நெஃப் அவங்களோட கிளினிக்கல் ரிசர்ச் ஒரு சூப்பரான உண்மையை நிரூபிச்சிருக்கு. யாருக்கு தங்களை அதிகமா நேசிக்க தெரியுமோ அவங்க தான் மத்தவங்க கிட்டயும் ரொம்ப அன்பாலும் இரக்கத்தோடும் இருப்பாங்க. அதனால உங்களை நீங்க கவனிச்சுக்கிறது சுயநலம் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இதத்தான் விக்டர் பிராங்கல் உண்மையான பதில்கள் அமைதியில்தான் பிறக்கும்னு சொல்றாரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நியூரோ சயின்ஸும் இதையே தான் சொல்லுது. நம்ம மூளையில டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு. நீங்க தனிமையில ரொம்ப அமைதியா இருக்கும்போது மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும். அப்போதான் உங்களுக்கான விழிப்புணர்வும் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஐடியாவும் கிடைக்கும். இதத்தான் இஸ்லாம் தஃபக்குர், அதாவது ஆழ்ந்த சிந்தனைன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. அமைதியா இருங்க, உங்க ஆத்மா பேசும் அப்படின்ற ரூமியோட வரிகளுக்கும் இதான் அர்த்தம். இதையே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இமாம் கசாலி அவங்க மிக ஆழமா எச்சரிச்சிருக்காங்க. உங்க ஆத்மாவை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களை நோய்வாய்ப்படுத்தும்னு சொல்றாங்க. வெளியில உள்ள விஷயங்களை சரி பண்ணணும்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க சரி செய்யணும். இமாம் இப்னு கையம் அவங்க இந்த கான்செப்டை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போறாங்க. ஒரு பெரிய கூட்டத்துல பல மணி நேரம் இருக்கிறத விட தனிமையில அல்லாவோட கழிக்கிற அந்த ஒரு மணி நேரம் இருக்கே, அதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த தனிமை கொடுக்கக்கூடிய ஹீலிங் வேற எந்த கூட்டத்தாலையும் கொடுக்க முடியாதுங்க. நம்ம திருவள்ளுவர் கூட தன்னோட வரிகள்ல இந்த உலகளாவிய உண்மைய ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலன்னா உங்களோட அந்த நிலையே உங்களை அழிச்சிடும் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா செயல்படுத்துறது, உங்களுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குறது? இதுக்காக அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட 3 வகையான செல்ஃப் டைம் மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னென்னு ஒண்ணா பார்க்கலாம். முதலாவது பாடி டைம், அதாவது உடலுக்கான நேரம். உங்களோட பிசிக்கல் உடம்புக்குன்னு சில அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அதை நாம மதிச்சுதான் ஆகணும். போதுமான அளவு தூக்கம், சரியான ஆரோக்கியமான உணவு, அப்புறம் ரொம்ப முக்கியமான உடற்பயிற்சி. இது 3மே உங்க உடம்ப ரீசார்ஜ் பண்றதுக்கான அடிப்படையான விஷயங்கள். இரண்டாவது மைண்ட் டைம், அதாவது மனதிற்கான நேரம். உங்களுக்கு பிடிச்ச நல்ல புக்ஸ் படிக்கிறது, மனசுல தோன்றது ஒரு ஜேர்னல்ல எழுதுறது, இல்லைன்னா சும்மா அமைதியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஒரு வாக் போடுறது. இது எல்லாமே நம்ம மூளையோட அந்த டிஃபால்ட் நெட்வொர்க்கை ரீசெட் பண்ணி ஒரு தெளிவான மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சோல் டைம், அதாவது ஆத்மாவிற்கான நேரம்.
இதுதான் உண்மையான ரெஸ்டோரேட்டிவ் பிராக்டிஸ். தொழுகை, திக்ர், குரான் ஓதுறது, அப்புறம் தஃபக்கர் பண்றது மூலமா அல்லாவோட ஒரு ஆழமான கனெக்ஷனை ஏற்படுத்துறது. இது ஒண்ணு மட்டும்தான் உங்க ஆத்மாவை முழுமையா குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இப்போ தியரியில இருந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா போவோம். உங்களுக்கான ஒரு வீக்லி ஷெட்யூல் டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட இந்த 5 ஸ்டெப்ஸை இன்னிக்கே ஆரம்பிங்க. 1. காலையில எழுந்ததும் ஃபோன் எடுக்காம ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. 2. தினமும் 30 நிமிஷம் எந்த ஸ்கிரீனும் இல்லாம ஸ்பெண்ட் பண்ணுங்க. 3. தஹஜுத் நேரத்துல அமைதியா அல்லாஹ் கிட்ட பேசுங்க. 4. வாரத்துக்கு ஒரு முறை இயற்கையோட தனியா நடந்து போங்க. இது ஆங்ஸைட்டியா 60% குறைக்கும்னு நியூரோ சயின்ஸ் சொல்லுது. 5. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி 3 கேள்விகளை ஒரு நோட்ல எழுதி பழகுங்க. இப்போ உங்களோட கோச்சாக நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறத தடுக்கிற அந்த மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவனச்சிதறல் எது? இப்ப நாம பார்த்த இந்த 5 விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க பண்ண போற அந்த ஒரு குறிப்பிட்ட மாற்றம் என்ன? அதை இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. ரொம்ப சோர்வடைஞ்ச உங்க உடல் உங்ககிட்ட கொஞ்சம் ஓய்வுக்காக கெஞ்சுது. எந்த பொறுப்புகளும் இல்லாம நீங்க உங்க கூடவே கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரணும்னு உங்க ஆத்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அல்லாவும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். கார்ல் ஜங் சொன்ன மாதிரி உங்களுக்குள் நீங்க திரும்பலைன்னா வாழ்நாள் முழுக்க வழி தவறி தான் அலைவீங்க. நீங்க ஒரு மிஷின் இல்லைங்கிறத முதல்ல உணருங்க. மத்தவங்களுக்கு எதை அள்ளி கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கும் கொடுங்க. இன்னைக்கு நைட் ஒரு 10 நிமிஷம் நீங்களும் அல்லாவும் மட்டும். அதுலேருந்து தான் உங்களுக்கான உண்மையான வலிமையே கிடைக்கும். இன்னைக்கு நாம பார்த்த அந்த விஷயங்களை இன்னைக்கு நைட்டே உங்க வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கீழே கமெண்ட்ல இன்று நான் எனக்காக நேரம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியை எழுதுங்க. நாம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் துவா செஞ்சுக்குவோம். Think about how to bring this into your life tonight. With love, see you next video. This is your Life Parables. Thank you. Have a peaceful and positive day ahead.